வணக்கம், நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் சிக்கன் கட்லெட். பேரே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல, இது ரெசிபியும் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அதை எப்படி செய்யறது மேல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சிக்கனை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கிறணும். இது 1/2 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன். அது மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அடிச்சுக்கிறணும். இதில் சுத்தமாக நான் தண்ணி சேர்க்கலைங்க, தண்ணி சேர்க்கவும் கூடாது. இந்த அளவுக்கு நம்ம அடித்து எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்க மாதிரி நல்லா பெரிய பவுல் எடுத்துட்டு இப்போ அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டு அதை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்க சேர்த்துக்கோங்க. இது கொத்தமல்லி தழை கொஞ்சமாக நல்லா பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. அப்புறம் பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வெங்காயம் பீட்ரூட்டு எல்லாமே அந்த சிக்கனோட நல்லா கலந்துக்கும். அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிக்கன் அப்படியே நிற்கும், வெங்காயம் எல்லாம் ஒரு பக்கமாக நிற்கும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும். பாங்க, அந்த பீட்ரூட் நம்ம சேர்த்துருக்கனால நல்லா ரெட் கலர் வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் 2 முட்டை, நல்லா பெரிய முட்டையாக இருந்தால் 1 முட்டை போதும். பிரெட் க்ரம்ஸும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இது நல்லா சாஃப்ட் கொடுக்கும். முட்டை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம அதில் திக்காக அதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹாட் ஷேப்பில் இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு அதில் இந்த மாதிரி இதை உள்ளுக்குள்ளே வச்சு அப்படியே அந்த ஹாட் ஷேப்புக்கு நீங்கள் அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நார்மலாக நம்ம போட்டு கொடுக்குற ஒரு கட்லெட் மாதிரி வடை மாதிரி தட்டுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். வாவ், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். இது இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் வடை தட்டுவீங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் இதை தட்டி நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் உருண்டையாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி உருண்டையாக கூட நம்ம இதை போட்டுக்கலாங்க. அதனால் நீங்கள் இது வாங்கணும்லாம் எதுவுமே தேவையில்லை. பட் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது இதை நம்ம ஒரு தோசை தவாவோ இல்லை ஏதாவது ஒரு பேனில் நீங்கள் அதை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது பொரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் தேவையில்லைங்க. இது நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்ஸை போட்டுடலாம். நம்ம எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது. இது ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்காது. அதே மாதிரி பீட்ரூட் இருக்கனால கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது திருப்பி விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா மூவ் ஆகும் ஒட்டாமல். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் நம்ம இப்போ அதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பக்கத்தையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, கரிஞ்சிடும் உள்ள வரைக்கும், அப்புறம் வேகாமல் இருக்கும். அதே மாதிரி இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட ஸ்மெல் சுத்தமாக வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கட்லெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் இதை சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பீட்ரூட் சிக்கன் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்களா? சிக்கன் யூஸ்வலா நம்ம வீட்ல எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிடிக்கும். அதுல கொஞ்சம் பீட்ரூட்டையும் ஒழிச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட்ஸும் உள்ளுக்குள்ள போகும். சோ அதுக்காக தான் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்திருந்தது. பீட்ரூட்டோட வாடை சுத்தமா அதுல இல்லவே இல்ல. சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு எம்மி ரெசிபிஸும் நீங்க மிஸ் பண்ணிடாம இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்பை நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.